ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகணிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரோகிணி மனோஜை வச்சு ரொம்பவே நல்லாவே கேம் விளையாடுறாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. விஜயா வந்து அவங்கள எந்த ஒரு கேள்வியும் கேட்டக்கூடாது. உன் அப்பா வரலையா, உன் அப்பா பணம் கொண்டு வருவாரா, நகை கொண்டு வருவாரா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேள்வியும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மனோஜ்கிட்ட அண்ணாமலையோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு தான் அப்பா தான் கொடுத்து விட்டாரு அப்படின்ற ஒரு பொய்யை சொல்கிறாங்க. நம்ம மனோஜுமே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாரு, நான் இங்கேயே தனியாக பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கிறேன், என்கிட்ட 14 லட்ச ரூபாய் இருக்குது, என் மாமனார் தான் அனுப்பிவிட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து வீட்டில் சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி, உன் அப்பாவா இவ்வளோ பணத்தையும் அனுப்பிவிட்டாரு? ஆமாம், உன் அப்பா ஜெயிலில் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, ஆமாம் ஆண்டி, ஜெயிலில் தான் இருக்கிறாரு, என் மாமா தான் அனுப்பிவிட்டாரு, என் மாமா கிட்ட கேட்டிருந்தேன், அதனால தான் இந்த பணத்தை அனுப்பிவிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, எனக்கு ஏதோ இதில் டவுட் இருக்குது, ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரோகிணி இருந்துட்டு, முத்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அது இதில் என்ன வில்லங்கம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, முத்து உனக்கு எதுக்குடா இதெல்லாம், நீ அமைதியாக இருறா, அவன் மாமனார் காசு தானே, அவன் அதை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம விஜயா இருந்துட்டு, அந்த முத்துக்கு மனோஜை பார்த்து பொறாம, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு யாராச்சும் கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, இந்த விஷயத்த அம்மா கிட்ட மட்டும் சொல்லுவோம், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னால் தானே அப்பா பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாரு, நம்ம அம்மா கிட்ட மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டு விஜயா கிட்ட தனியாக சொல்கிறாங்க. இந்த பணம் இது மூலமாக தான் வந்தது, இது அப்பாவோட பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ரோகிணி எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற விஷயத்தை இதுலேருந்தே புரிஞ்சுக்கிறாங்க. இதை தொடர்ந்து ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத